வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. முதலில் உங்கள் அனைவரையும் தமிழ் காதலி பாட்காஸ்டுக்கு மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். கடந்த 2 வாரங்களாக 2 சங்க இலக்கிய பாடல்களையும் அவற்றின் சூழலையும் நவீன திரை இசையோடு சேர்த்து நம்ம விவாதித்து யோசித்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் சங்க இலக்கியத்தின் அகப்பாடல் ஒன்றை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம். மௌனமொழி சங்க இலக்கியத்தின் சைலண்ட் மெசேஜ் என்ற தலைப்பின் கீழே. தலைப்பு பிடிச்சிருக்கா? மௌனமொழி. மொழிகள் மட்டும் இல்லைங்க, மௌனங்கள் கூட சூழலுக்கேற்ப பல்வேறு விடயங்களை நம்முள் சக்தி வாய்ந்து கடத்தக்கூடிய திறன் கொண்டதா இருக்குங்க. அந்த சூட்சமத்தை இந்த பாடலை அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மளால் உணர முடியும் அப்படின்னே நான் அடித்து சொல்லுவேங்க. சங்க பாடல்கள்ல அகப்பாடல்கள்ல அதிகமாக இடம்பெறக்கூடியது இந்த பிரிவு குறித்த செய்தி தாங்க. அதை பற்றிய ஒரு அழகான பாடலை பற்றி தான் இப்ப நம்ம விவாதிக்க இருக்கிறோம். சங்க இலக்கியத்தில் அதிகமாக பரிச்சயமுடைய அனைவருக்கும் தெரிந்த பாடல் அகநானூற்றின் 5வது பாடல். இந்த பாடலை பற்றி மூதறிஞர் வரதராஜனார் ஓவச்செய்தின்ற தலைப்பில் ஒரு புத்தகமே எழுதியிருக்காருன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பாடலை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திப்போமா? அகநானூற்றின் 5வது பாடல். திணைப்பாலை திணை. வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த இடம், அதாவது கொஞ்சம் கூட வழமையே இல்லாத ஒரு மணற்பங்கான பகுதியை தான் பாலை திணைன்னு சொல்லி நம்ம முன்பே அறிந்திருக்கோம் அல்லவா? அந்த அடிப்படையிலேயே இந்த பாடலானது பாலைத்திணை பாடலாக இருக்கு. பாடலை பாடியவர் பாலைத்திணை பாடல்களை பாடுவதிலேயே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாங்க. பாலை பாடிய பெருங்கடுகோ. ஆக இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்க கூற்று யாரோடையதுன்னா, தலைவன் தன்னோட நெஞ்சுக்கு கூறியதாக இந்த பாடலானது அமைந்திருக்கு. இந்த பாடலோட துறை பொருள் வயிர் பிரிய கருதிய தலைமகன் தன் நெஞ்சிற்கு சொல்லி செலவழுங்கியது. செலவு அழுங்கியதா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். அந்த காலத்தில் பொருளீட்டுவதற்காக பயணப்படுவதை செலவு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் பொருளீட்டணும்னு நினைத்த தலைவன் தன்னோட பயணத்தை ரத்து செய்வதை தான் செலவு அழுங்கியதுன்னு சொல்லி இங்க சங்க இலக்கியங்கள்ல தமிழ்ல குறிப்பிடுவாங்க. அந்த அடிப்படையிலேயே இந்த பாடல் தலைவன் தன் நெஞ்சிற்கு கூறி செலவழுங்கியதாக இருக்கு. ஆக பாடலை பார்த்துடலாமா? பாடல். அழிநிலை பெறாது அமரிய முகத்தல் விழிநிலை கொள்ளால் தமியல் மென்மல நலமிகு சேவடி நிலம்வடு கொலா குறுக வந்து தன் கூர் எயிறு தோன்ற வரித அகத்து எழுந்த வாய் அள் முறுவலல் கண்ணியது உணரா அளவை உண்ணுதல். முதல் 5 வரிகள்ல தலைவன் ஊருக்கு கிளம்புறான். கிளம்பக்கூடிய சூழல்ல தலைவி நிக்கிறா. அவளுடைய நிக்கிற அந்த நிலை எப்படி இருக்குன்றது தான் வர்ணிக்கிறாரு. அவ வர்றா. நான் அவளுக்கு கொடுத்ததை பிரிய போகிறேன்ற நினைவுல கூட அவ வந்திருக்கலாம். அவளால அதை பொறுத்துக்கவே முடியல. அவளோட தலைவனோட பிரிவை பொறுத்துக்கவே முடியலன்றத அவன் முகமே நமக்கு காட்டி கொடுக்குதுங்க. நான் போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு நான் பிரிவு விடை வாங்குறத கூட அவ விரும்பல. அப்படின்னாலும் தனியா அவ வர்றா. தன்னுடைய சிவந்த கால் நிலத்தில் பதியாத வண்ணம் மெல்ல மெல்ல பக்கமா அடியெடுத்து வர்றா. போகும்போது நம்ம என்னதான் மனசுல வருத்தம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி லேசா ஒரு முறுவல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியே மனம் முழுக்க கவலை அவளுக்குள்ள நிறையவே இருக்கு. ஆனா அந்த கவலையெல்லாம் மறைத்துக்கிட்டு தன்னுடைய பற்கள் வெளியில் தெரியும்படி புன்னகை பூக்கிறா. ஆனா அந்த புன்னகை அவளோட மனதிலிருந்து வெளிவந்ததல்லன்றது தலைவனுக்கு நன்றாகவே புரியுதுங்க. அதை தொடர்ந்து வினை தலைப்படுதல் செல்லா நினைவுடன் முழிந்த ஓமை முதையல் அம்காட்டு பளிங்கத்து அன்ன பல்காய் நெல்லி மோட்டு இரும்பாறை ஈட்டு லட்டு ஏய்ப்ப உதிர்வனப்படுவும் கதிர்தெரு கவான். இந்த வரிகள்ல பாலை பாடிய பெருங்கடுகோ தலைவியோட நிலையை பற்றி சொல்வதை தாண்டி அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பொருளீட்டணும் அப்படின்றதுக்காக அவன் பயணப்படக்கூடிய வழியில எப்படி இருக்கும், அவன் செல்லக்கூடிய வழியோட தன்மை என்ன அப்படின்றதை தலைவி தன்னுடைய மௌன மொழிகள் மூலமாக தலைவனுக்கு கடத்துவதாகத்தான் பாலைப்பாறை பெருங்கடுகோ இதுல குறிப்பிட்டார். எப்படி இருக்கும் அந்த பாதை அப்படின்னா, காய்ந்த ஓமை மரங்கள்லாம் கீழே விழுந்து எரியுமா. அப்படிப்பட்ட ஒரு காடு. அந்த காட்டுல பளிங்கு கட்டிகள் போல நெல்லிக்காய் பாறையில கிடந்து உருளும். அதை பார்க்கறதுக்கு வெயில்ல மழை பிளவு நடுவில் அது உருளுவது பார்க்க ஈட்டு லட்டு விளையாட்டில் காய்கள் உருளுவது போல இருக்கும். நம்ம இன்னைக்கு இந்த
கிள்ளி விளையாட்டு விளையாடுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வச்சு அடிக்கும்போது காயெல்லாம் உருளும் இல்லையா, அதை போலவே அவன் செல்லக்கூடிய அந்த பாதையில் நெல்லிக்காய்கள் உருளுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதை தொடர்ந்து மாய்ந்த போல மழுகு நுனை தோற்றி பாத்தி என்ன குடுமி கூன்கள் விரலுதி சிதைக்கும் நிறைநிலை அதர பரல் முரம்பு ஆகிய பயம் இல் காணம். இந்த பாடல் அடிகளில் ஆசிரியர் என்ன குறிப்பிடுறாருன்னா, அந்த நெல்லிக்காய் உருண்டு போன பாதையாக இருக்குன்றதை தாண்டி செல்கிற வழி ஃபுல்லாகவே, தலைவன் பயணப்படுற வழி ஃபுல்லாகவே பரல் கற்கள்லாம் நிறைந்து இருக்குமா. அந்த பரல் கற்கள் எல்லாமே நிறைந்த அந்த இடம் எப்படி இருக்குன்னா, அந்த கல்லோட நுனி கூர்மை கெட்டு நுனி மழுங்கி போயிருக்குமா. அப்போ என்ன பண்ணும், உண்மையிலே வெட்டி வச்ச தலைப்பகுதி கூர்மையாக இருக்கிற மாதிரி கத்தி மாதிரி அந்த பரல்கள் இருக்கும்போது அதில் கால் வச்சு நடந்தால் கால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. காலில் அந்த விரல் நுனி எல்லாத்தையும் அது சிதைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைவனை செல்லக்கூடிய வலையை வர்ணிக்கிறாரா. அதை தொடர்ந்து இறப்ப எண்ணுதீர் ஆயின் அறத்தாறு அன்று என மொழிந்த துன்றுபடு கிழவி அண்ண ஆக எண்ணுனல் போல முன்னம் காட்டி முகத்தின் உரையா ஓவச் செய்தியின் ஒன்று நினைத்து ஒற்றி பாலை மாய்ந்த பனி நீர் நோக்கமூடு. இதுதாங்க இந்த பாடலோட ஹைலைட்டான பகுதின்னு கூட நம்ம சொல்லலாங்க. என்னன்னா, இப்படிப்பட்ட வழியில நீங்க போகணும்னு நினைச்சா அது அறநெறி இல்லை. ஏன் அறநெறி இல்லை? இவ்வளவு பாதுகாப்பே இல்லாத இடத்தில் தலைவன் போகும்போது அவனுக்கு ஏதாவது ஊறு ஏற்பட்டால் அது அவளையும் சேர்த்து பாதிக்கும் இல்லையா. பொருளீட்டுவதற்காக இவ்வளவு துயரங்கள் நிறைந்த கஷ்டங்கள் நிறைந்த வழியில பயணப்படணுமா அப்படின்றதை சொல்லாமல் சொல்வது போல குறிப்பால் அவள் காற்றா. தன்னோட முகத்தின் அசைவுகள் மூலமாக, தன்னுடைய சோகத்தின் மூலமாக அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அவ கடத்துறா. அதனால இது அறநெறி கிடையாது. தலைவனை பிரிந்து தான் வருந்தக்கூடிய அந்த நிலையை பற்றி கூட அவ யோசிக்கல. தலைவன் போற வழியில இவ்வளவு கஷ்டப்படுவாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நீ காசு சேர்த்து எங்களை பார்த்துக்கணுமா? தேவையில்லை, நீ எங்க கூட இரு, எனக்கு அதுவே போதுன்றத சொல்லாமல் சொல்வதாக அவளுடைய மனநிலை இருக்கு. அதை நினைத்து கொண்டு புனைந்த ஒரு ஓவியம் அசைவற்று நிற்பது போல அவள் நின்று கொண்டு அவள் நிற்கும் போது அவள் கண்ணோட பார்வையை அவள் கண்ணு கழங்கி அந்த கண்ணீர் மறைக்கிறதாக பனிநீர் நோக்கமுடன் அதைத்தான் ஆசிரியர் குறிப்பிடுறாரு. கண்களில் இருந்து வழியக்கூடிய அந்த நீர் கண் இமைகளை தாண்டி கீழே விழாத வண்ணம் அவள் பார்வையை மறைப்பதாக, அவளுடைய முழு பார்வை திறனையும் மறைப்பதாக அந்த நீர் இருக்கு. அந்த அளவுக்கு அவள் துயரத்தில் மூழ்கி போயிருக்கா. அவளுடைய பிரிவாற்றாமை காரணமாக அல்ல, அவன் படக்கூடிய அந்த பிரிவின் துயரை தாண்டி அவன் எய்தக்கூடிய அந்த செல்லும் வழியில ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகளை நினைத்து அவள் வருந்துவதாக குறிப்பிடுறாரு. ஆகத்து ஒடுங்கிய புதல்வன் புன்தலை தூநீர் பயந்த துணை அமைப்பினையில் மோயினல் உயிர்த்த காலை மாமலர் மணி ஒரு இழந்த அணி அழி தோற்றம் கண்டே கடிந்தனம் செலவே ஒன்றொடி உழையமாகவும் இணைவோன் பிழையவன் மாதோ பிரிதும் நாம் எனினே. இதுதாங்க இந்த பாடலோட முத்தாய்ப்பான பகுதி. என்ன அப்படின்னா, அப்படி தலைவனோட பிரிவாற்றாமை காரணமாக வைத்தும் அவன் செல்ல வழியில இருக்கக்கூடிய இடர்பாடுகளை எண்ணியும் அவ இவ்வளோ கவலையோட கண்ணிலேருந்து கண்ணீர் வழியாம அப்படி பார்வையே மறைக்கும் அளவுக்கு நிற்கிறா இல்லையா. அவன் நிற்கும்போது தன்னோட மகனையும் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறா. அப்ப மகனோட தலையில பூ சூடி இருக்கு. அந்த பூவுல இருந்து தண்ணி சொட்டு சொட்டா வழிஞ்சிட்டு இருக்கு. அப்படி ஒரு பசுமையான ஒரு மலரை சூடி வச்சுட்டு தலைவனோட மகன் தலைவிட்ட இருக்கான். அப்ப இந்த தலைவி என்ன பண்றா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவாங்கல்ல, செயலற்ற தன்மையில வெளிப்படுறதா பெருமூச்சு. அந்த மகனோட தலையில இருக்கக்கூடிய அந்த பூக்களை மூந்து அவ பெருமூச்சு விடுறா. பெருமூச்சு விட்டது எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? பொலிவு இழந்த மணிக்கல் போல, அதாவது தன்னுடைய பிரகாசமான அந்த தன்மையை இழந்த ஒரு நவமணியை போல அந்த பூவோட அந்த பசுமையான தன்மை இழந்து வாடி போய் அழகை இழந்துருச்சு. இதை பார்த்ததும் தலைவனுக்கு என்ன தோணுது, நான் பக்கத்தில் இருக்கும்போதே இவ இப்படியெல்லாம் வருந்துறாளே, நான் ஒருவேளை பிரிஞ்சு போயிட்டேன்னா இவ பிழைச்சிருக்க மாட்டா போலவே அப்படின்னு உணர்ந்து நான் பிரிந்து செல்வதை கைவிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெஞ்சிற்கு அவன் குறிப்பிடுவதாக இந்த பாடலானது அமைந்திருக்குங்க. இந்த அளவுக்கு தலைவன் தலைவியை உய்த்துணர்ந்தவனாக புரிந்தவனாக இருக்கிறான். பொருள்ன்றது முக்கியம்தாங்க.
யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குடும்பம் நடத்துவதற்கும் அன்றைய காலத்தில் விருந்தோம்பல் செய்வதற்கும் பொருள் இன்றியமையாதது தான். ஆயினும் அவன் இவ்வளவு கடினப்பட்டு நமக்காக அவன் உழைக்கிறானே அப்படின்ற அந்த வருத்தம் தலைவியால் தாங்க முடியாததா இருக்கு. தலைவி என்றுமே தலைவனுக்கு நேர் எதிர்மொழி பேச மாட்டாங்க. அவளுடைய குறிப்பா அசைவுகள் மூலமாக, மௌன மொழிகள் மூலமாக தான் தன்னுடைய எண்ணங்களை கடத்துவா. வார்த்தைகள் மூலமாக அன்பை கடத்தணுன்ற அவசியம் அன்றைய தலைவன் தலைவிக்கு இல்லைன்னே சொல்லலாம். தலைவியோட முகத்துல இத்தனை துயரத்தையும் பார்த்து அவளுடைய பெருமூச்சின் மூலமாக அவள் உயிர்த்திருக்க மாட்டா, நம்ம பிரிஞ்சு போனா அவள் உயிரோடு இருக்க மாட்டான்றத தலைவன் புரிஞ்சுக்கிறான் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அவர்களுடைய அன்பு மேலோங்கி இருந்தது. இத இன்னும் சொல்லப்போனா தலைவிக்கு என்ன மாதிரியான சூழல் தெரியுமா தேவை? அழகிய திருமுகம் ஒரு தரம் பார்த்தால் அமைதியில் நிறைந்திருப்பேன், நுனி விரல் கொண்டு ஒரு முறை தீண்டு 100 முறை பிறந்திருப்பேன். ரஹ்மான் சாங்கோட ஸ்டார்டிங் லைன் இது இல்லைங்க, மிடில் லைன் தான். ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு புகழ்மிக்க பாடல் தாங்க. ஆமாங்க, தலைவனோட முகத்தை மட்டும் பார்த்து கொண்டு அவள் அமைதியாக இருந்துடுவாங்க. அவனோட நுனி விரல் மூலமாக தீண்டுவது போதும் தலைவிகளுக்கு. அக்கால தலைவிகளுக்கு அன்பு மட்டுமே தான் பிரதானமாக இருந்திருக்கே தவிர செல்வம் பிரதானமாக இல்லை. இந்த அளவுக்கு அக்காலத்தில் காதல் வாழ்வானது அன்புமயமானதாக அழகியலோடு விளங்கி இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே எனக்கு அது வேணும், இது வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், நகை வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன்மார்களை படுத்தி எடுக்கக்கூடிய சூழலில் சங்ககால தலைவிகள் நீ இருந்தால் மட்டும் போதும், நீ என்னோடு இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு உயரிய நிலையில் இருந்திருக்காங்கல்ல. அந்த அளவுக்கு தலைவர்களும் தன்னிறைவோடு தலைவிகளை கவனித்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்றத நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவுக்கு அவர்களுடைய காதல் வாழ்க்கையான சிலிப்புற்று இருந்ததை இந்த பாடல் நமக்கு நன்கு உணர்த்துதுன்றதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு புதிய பாடலோடு புதிய சிந்தனையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம். வணக்கம்.